கூட்டிட்டு போய் கோயிலுக்கு பின்னாடி மாட்டுக்கொட்டத்துல அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கம்மாக்கரையில வச்சு அடிச்சிருக்காங்க. இவங்க அடிக்கிறதுக்கு யாரு ரைஸ் கொடுத்தாரு? இவங்க அடிக்கணும் சட்டம் கிடையாது, சட்டம் வர கிடையாது. இவங்க அடிக்கணும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தான் ஒப்படைக்க வேண்டிய வச்சு இவங்க வண்டிக்குள்ள வச்சு அடிக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இன்னைக்கு நகை அவங்க கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா அது தெரியுமா? அவன் தான் எடுத்தான்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கணும். அவங்க கொண்டு வந்தாங்களா? அவங்க இதனால் வரைக்கும் ஏன் வரல? இங்க ஏன் அப்ப நீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்களா? அவங்க வர விடாம லஞ்சம் வாங்கிருக்கீங்களா? எல்லா பேருமே அவங்க இங்க இதனால் வரைக்கும் வர கிடையாது. ஏன் வராம பாடுறீங்க? அப்ப எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் உசுறு, எங்களுக்கு நாங்களும் பொதுமக்கள் தானங்க. அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதா? அப்ப போலீஸ்காரங்க சட்டம் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்களா? அந்த சட்டத்தை நாங்க எடுக்கட்டா? நாங்க செஞ்சா கொலை, நீங்க செஞ்சா விசாரணையா? அந்த 5 பேரை கொண்டு வாங்க. நீங்க குடுக்கறீங்களா நிதி? அந்த நிதி நீங்க குடுக்கறீங்க சொல்றீங்கல்ல, அந்த நிதி நான் ஒரு ஆள் தர்றேன். என் பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைங்க. அவங்க 10 பவுன் கொண்டாந்தாங்களா? 10 பவுன் கொண்டாந்தாங்களா நிரூபிக்கணும். அவன் தான் எடுத்தேன்னு சொல்லி ஆதாரம் யாரு இருக்கா? நான் எடுத்தேன், அவன் தான் எடுத்தேன், பார்த்தேன். 5 பேர் இதுல சம்பந்தப்பட்டது. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. இவங்க சாவியை கொண்டு போய் கொடுத்து காரை கொண்டு போய் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. மேற்கொண்டு சொல்லவ இவன் கார் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அடுத்தவங்கிட்ட அவன் சாவி கொடுத்து ஓட்ட விட்டுருக்காங்க. ஏன் அந்த 5 பேரை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியதானே? முதல் விசாரிக்கத்தான் உங்களுக்கு ரைட்ஸ். அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாது. பதவி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க என்ன வேணும் பண்ணுவீங்களா? இன்னைக்கு நகை இருக்குன்றாங்க. நகை வந்துருச்சு, எங்களுக்கு பிள்ளை வேணும். இல்ல உயிருக்கு உயிர் பழிதான். நாங்க அந்த சட்டத்தை நாங்க கையில எடுக்கிறோம்.